சேர்ந்து இந்த ஒழுங்குகளை செய்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். சிஐ நிறுவனத்திற்கு விசேஷமாக என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி கௌரவ உறுப்பினர் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ அந்த கௌரவம்லாம் மறந்துடுங்க. அப்போ நான் டீச்சர், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முடியாது. இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. என்னன்னா இப்படி சொல்றாங்கன்னு முதல்தான் பார்க்கறேன். சொல்லுங்க எவ்வளவுதான் இந்த நிறைய கல்வி கோப்பை எவ்வளவு ஊற்றினாலும் நான் ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் சொல்லுவேன். நிறைய பயிற்சி கொடுத்து நான் வலியுறுத்தேன். பட் அதுவே ஆனால் சில வழிபாடுகளை நம்முடைய வழிபாடுகள் என்ன அப்படின்னு நான் இதை பேச போறது நான் சொல்றது கேட்க போறீங்க. சரி, ஒரு 10 பேர் காலையில் போடுறீங்க. எனக்கு ஸ்கூல்ல படிக்கிற கொஞ்சம் நேரம் பேசிட்டே போகணும். என்ன நடக்கும்? ட்ரக் மாதிரி தானே நான் என்ன முடியும். அப்ப நீங்க இருக்கு இதுலையா? வெரி குட். அப்ப இது யாரு? இந்த அளவுக்கு தான் நாங்க போறோம். இல்லாட்டி உண்மையா நான் எல்லா இடத்துக்கும் சொல்ற விஷயம் அது ஓப்பனா. இல்லாட்டி உங்களோட பதவியை இன்னொருத்தர் கொடுத்துட்டு போறதுதான் பிரச்சனை. 4 வருஷம் சென்ற பிறகும் தடைகள் இருக்கலாம், நிறைய தடைகள் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லயும் அப்படித்தான். இந்த அனாவசிய பிரச்சனைகள்ல நாங்க வெளியில சும்மா ஊதி காட்டணும்டா அது மட்டும் தானே வெளியில தெரியும். அப்போ ஒன்று மேல் நடக்கும். நம்ம ஞாபகப்படுத்தினா நல்லது. ஸ்டோரி ஒன்று நீங்க தயாரிச்சு சொல்லணும். நான் சொல்ற விஷயம் நல்லா ஒர்க் பண்றவங்க ரோசம் பண்ணலாம் செஞ்சுட்டு தான் சமாஜத்துக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதுல இந்த மாதிரி நிபுணத்துவம் பிரைவேட் பார்ட்டிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், உங்களுடைய ஏரியாவில் பேங்க் அசோசியேஷன் இருக்கும், அதுல ஒரு மெம்பர், ரைட்? இந்த மாதிரி அந்த மாவட்ட உதாரணமா டிஎஸ்பி டிஓ என்ஏஓ டிஓ டிஎஸ்பி கேட்க மாட்டேன். பைலோட சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் சட்டங்களோட இது சம்பந்தமா டிசிஜி கூட்டத்தில் நான் காய்ச்சேன். ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் அதை சொல்லிட்டாங்க. நிபுணத்துவம் உள்ளவங்க விடுவாங்க, துறை சார்ந்தவர்கள். அந்த இடத்துல எங்களை கூட நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசணும், கட்டாயம் பேசணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகிட்டா சாமன் டெஸ்ட்ல தான் கல்வி. அப்ப சபையே அப்ரூவ் பண்ணதான் கல்வி. வேறு மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கிறார். கிரகங்களை வந்து குறுகிய தூரங்களில் அந்த கிரகங்களை சந்தப்படுத்த சம்பந்தமான மேல் எங்களை ஒரு கௌரவ உறுப்பினராக தெரிவு செய்கின்றார்கள் என்றால் மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு தெரியாம ஜேவிபியால் போடப்பட்ட பிரஜாசக்தியில் உருவாக்கி எனக்கு தெரியாது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற நிலவரம் எப்படின்னு தெரியாது. எங்கட மாவட்டத்தில் சில பிரஜாசக்தியில வந்து ஒரு டாக்டரை கொண்டு தலைவராக போட்டாங்க. டாக்டர் வந்து சொல்லுவார், அவர் ஒரு பொதுவான ஆள், அவர் கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார். சில நேரம் அவர் சில நல்ல விஷயங்களை சொன்னால் அதில் ஜேவிபி என்ற ஒரு ஆள் இருப்பார் தானே, அவர் போய் டாக்டர்ன்றதை மாதிரி மாற்ற வலிக்கிறது. அப்போ டாக்டர் அதுக்கு கொஞ்சம் கேள்விக்கு உட்படுத்துறோன்னே டாக்டரே கரெக்ட். அப்படி சில சம்பவங்கள் இருக்கு. சில இடங்கள்ல கிராம மக்கள் பிரஜாசக்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் சில அளவுக்கு வந்திருக்கு. ஏனென்றால் கிராமத்தினுடைய நீங்கள் நான் கேட்டுக்கொண்டிருந்தனால் தங்களுக்கு வேண்டப்பட்டாக இருக்கிற ரோட் மணல் வீதியாக இருந்தால் கான்கிரீட் ஆகுது, கான்கிரீட்டாக இருந்தால் காப்பட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அவங்க 10 பேரை செட் பண்ணி அந்த ஊரில் ஆர்ப்பாட்டத்தை செய்ய விட்டாங்க. கொஞ்ச நாளில் இந்த பிரஜாசக்தி அழிஞ்சு போயிருக்கு. வகையில் தான் எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரத்திலையும் கரதுரப்பேட்டில் 13 வட்டாரத்தில் தெரிவு செய்ய வட்டாரங்கள் சமூகம் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் அபிவிருத்தி, அதாவது மக்கள் எங்களை தெரிவு செய்வதற்கான நோக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.